ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம லைவ் டெஸ்ட்டில் 7th தமிழ்லேருந்து லாஸ்ட் டேர்ம் அதுலேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டே விஷயம் சொல்லிக்கிறேன். முதல்ல என்னென்னா, டெஸ்ட்டு வந்து கடைசி வரைக்கும் அட்டன் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து டெஸ்ட்டுக்கு 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், மலையருவி என்னும் நூலில் எவ்வகை பாடல்கள் இடம்பெற்றுள்ளன? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நாட்டுப்புற பாடல்கள். ஓகேங்களா? அடுத்து இரண்டாவது கேள்வி. ஸோ இது ஒரு பொறுத்துக்க, சரியாக பொருத்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 4321. ஓகேங்களா? ஸோ நாகரீகம் அப்படின்னா வந்து சிவிலைசேஷன், நாட்டுப்புறவியல் அப்படின்னா ஃபோல்கர். ஓகேங்களா? அடுத்து வந்து அறுவடை அப்படின்னா ஹார்வெஸ்ட். அடுத்து நீர்ப்பாசனம் அப்படின்னா இரிகேஷன். ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது கேள்வி, திருநெல்வேலிக்கு வேணுவனம் என்ற பெயர் வர பின்வரும் எது ஒன்று காரணமாக இருக்கலாம்? ஸோ வேணுவனம்ன்றதுக்கு எந்த பெயர் வந்து வர்றதுக்கு காரணமா இருக்கலாம்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மூங்கில் நெல் மிகுதியாக விளைந்தமையால். ஓகேங்களா? ஸோ 4 ஆப்ஷனுமே வந்து ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டில் தான் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ பார்த்து கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து நான்காவது கேள்வி, பின் வருவனவற்றுள் தாமிரபரணியின் கிளை ஆறுகளில் பொருந்தாத ஒன்று? ஸோ கிளை ஆறுகளில் எது பொருந்தாது? ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே போட்டுடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, தன்பொருணை தான். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா தாமிரபரணியோட இன்னொரு பேர் வந்து தன்பொருணை சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க கொஷின்? தாமிரபரணியோட கிளையாறு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது பச்சையாறு, மணிமுத்தாறு, காரையாறுலாம் வந்து கிளையாறுகளில் வரும். ஓகேங்களா? ஸோ தமிழகத்திலே வந்து வற்றாத நதி எது அப்படின்னா தாமிரபரணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழகத்திலே தோன்றி தமிழகத்திலே மறையக்கூடிய ஒரு நதின்னு சொல்லலாம். அதாவது கடல்ல கலக்கக்கூடிய ஒரு நதி. ஓகேங்களா? அடுத்து ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறானது அல்லது தவறானவை? ஸோ சின்னதா இருக்குங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என திருநாவுக்கரசு திருநெல்வேலியை புகழ்ந்து பாடியுள்ளார். ரெண்டாவது, தன்பொருணை புனல் நாடு என திருநாவுக்கரசர் திருநெல்வேலியை புகழ்ந்து பாடியுள்ளார். மூன்றாவது, 17 அரியா பழங்குடி என இளங்கோவடிகள் பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியுள்ளார். நான்காவது, கொற்கையில் பெருந்துரை முத்து என நற்றினை கொற்கையின் முத்துக்களை சிறப்பித்து கூறுகிறார். ஸோ இது 4ல் எது தவறானது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? ஸோ 1, 2, 4 இது 3 தான் வந்து தவறானது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி இதன் திருநாவுக்கரசு கிடையாது,
திருஞான சம்பந்தர் வருவார். ஓகேங்களா. அடுத்து வந்து தன்பொருணை புனல் நாடு வந்து சேக்கிழார் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. மூன்றாவது சரியானது. நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா கொற்கையில் பெருந்துரை முத்து அப்படிங்கிறது வந்து அகநானூரில் சொல்லியிருப்பாங்க, நற்றினில வராது. சரிங்களா. அடுத்து ஆறாவது கேள்வி. ஸோ இது ஒரு பொறுத்துக, சரியா மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ பார்த்து நிதானமாக கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இது ஈஸியான ஒரு பொறுத்துக தான். சூப்பர். இதுக்கு ஆப்ஷன் வந்து ஏ தான் ஆன்சர். 3142. ஓகேங்களா. ஸோ காவர் புரை தெரு அப்படின்னா வந்து சிறைச்சாலை உள்ள இடம். ஓகேங்களா. அடுத்து அக்கசாலை அப்படின்னா அணிகலன் உருவாக்கும் இடம். கூழை கடை தெரு, இதுக்கு ஆன்சர் வந்து தானியங்கள் விற்கும் இடம். ஓகேங்களா. திங்கள் நாள் விழா, ஸோ இதை சொன்னவர் வந்து திருஞான சம்பந்தர். அடுத்து ஏழாவது கேள்வி. எனை மாட்சித்து ஆகிய கண்ணும் டேஷ் இல்லார்கண் இல்லது அரண். ஸோ விடுபட்ட இடத்தை நிரப்பி சொல்லுங்க. ஸோ இதுக்கு என்னவா இருக்கும்? 4 ஆப்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து நிதானமாக கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வினை மாட்சி தான். ஓகேங்களா. அடுத்து எட்டாவது கேள்வி. மக்கள் அனைவரும் டேஷ் ஒத்த இயல்புடையவர்கள். ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிறப்பால். ஓகேங்களா. அடுத்து 9வது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொறுத்துக தான். ஸோ நிறைய பொறுத்துக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்லேயே வந்து நிறைய கேட்குறாங்க பொறுத்துக. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. சரியா ஆன்சர் பண்ணுறீங்க எல்லாரும். சூப்பர். இதுக்கு ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர். 4132. பின்னலாடை நகரம் அப்படின்னா திருப்பூர். ஓகேங்களா. மலைகளின் அரசி ஊட்டி. மலைக்கோட்டை நகரம்னா திருச்சி. ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. ஓகேங்களா. ஸோ அடுத்து 10வது கேள்வி. சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை, இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஸோ ஆப்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். 4 ஆப்ஷனுமே வந்து பார்த்துட்டு கவனமாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ எடுத்த உடனே பார்த்துட்டு ஆன்சர் வந்து ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி த ஆன்சர். ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். ஸோ அடுத்து 11வது கேள்வி. காயித்தே மில்லத் அவர்களின் இயற்பெயர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, முகமது இஸ்மாயில். ஓகேங்களா. அடுத்து 12வது. ஸோ இதுவும் ஒரு பொறுத்துக தான். சரியாக மேட்ச் பண்ணி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ,
2413 ஓகேங்களா. ஸோ சேரிட்டி அப்படின்னா ஈகை, இன்டெகிரிட்டி நேர்மை ஓகேங்களா. ஸோ டிக்னிட்டி அப்படின்னா கண்ணியம், சின்சியரிட்டி அப்படின்னா வாய்மை ஓகேங்களா. ஸோ இதில் வந்து வாய்மைனா வந்து நேர்மைன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நேர்மைக்கு வந்து ஒருமைப்பாடுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா இது புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்மை தான் வருது ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்து நெட்டில் போடும்போது வந்து நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. எதுக்குன்னா இந்த சின்சியாரிட்டிக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து அந்த இன்டெகிரிட்டிக்கு வந்து நேர்மை வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க, பட் நெட்டில் வந்து ஒருமைப்பாடுன்னு வந்திருக்கு. ஸோ ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து 13வது கேள்வி, மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என வெளிப்படையாக தெரிவித்தவர் யார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காயத்தே மில்லத்தான் ஓகேங்களா. அடுத்து 14வது கேள்வி, பாவண்ணன் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 3, 4. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா பயணம் என்னும் நூல்லேருந்து எழுதியிருக்க மாட்டார், பிரயாணம் அப்படின்ற நூல்லேருந்து தான் பயணம் அப்படின்ற சிறுகதை வந்து எடுத்திருப்பாரு ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து கன்னட மொழியிலிருந்து பல நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ச்சிருக்க மாட்டார், தமிழில் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பார் ஓகேங்களா. ஸோ அடுத்து இது 2 ஆப்ஷனும் வந்து சரியானது தான். அடுத்து 15வது கேள்வி, சாந்த குணம் உடையவர்கள் டேஷ் முழுவதையும் பெறுவர். ஸோ இது ஈஸியான கொஷின் தான். இதுக்கு ஆப்ஷன் சி உலகம் தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து 16வது கேள்வி, 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதியை பாடியவரோட பிறந்த ஊர் என்னன்னு குறிப்பிடுங்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, காஞ்சிபுரத்திற்கு அருகே உள்ள திருவேக்கா ஓகேங்களா. ஸோ இது வந்து பொய்கை ஆழ்வாரோட பிறந்த ஊர் தான் வந்து இதில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்து 17வது கேள்வி, அறநெறிகளை இளம் பருவத்தில் கற்றுக்கொள்வதை உழவு தொழிலோடு ஒப்பிட்டு கூறும் நூல். ஸோ இதுக்கெலாம் யோசிக்கவே தேவையில்லை, இதுக்கு ஆப்ஷன் டி அறநெறி சாரம் தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்து 18வது கேள்வி, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று யார் யாரை பற்றி கூறியது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தந்தை பெரியார் காயத்தே மில்லத்தை வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. அடுத்து காயத்தே மில்லத் அவர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை படித்து பார்த்து விடையளி.
சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 2, 3 தான் வந்து இதில் தவறானது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியானது. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து அவர் ஜமால் முகமது கல்லூரி, ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கேரளாவில் வந்து பரூக் கல்லூரி. ஓகேங்களா? ஸோ இந்த கல்லூரி மட்டும் வந்து அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து கேரளாவில் வரும், இது வந்து திருச்சி. ஓகேங்களா? அடுத்து வந்து மூன்றாவது 1946 வரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தவறாக 47 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்து வந்து சென்னை மாகாண சட்ட மேலவையில் சட்டமன்ற உறுப்பினராக தான் இவர் வந்து சிறப்பாக வந்து பணியாற்றியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 4th வந்து சரியானது தான். ஸோ அப்போது 2, 3 தான் தவறு. அடுத்து 20வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களை ஆராய்ந்து விடையளி. சூப்பர். இதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் வந்து. ஓகேங்களா? ஸோ 1 மட்டும்தான் வந்து சரி. ஸோ முனைப்பாடியார் வந்து திருமுனைப்பாடி ஊர் தான். ஸோ இரண்டாவது வந்து இவர் பௌத்த மதம் கிடையாது, இவர் வந்து சமண மதம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கிமு 13ஆம் நூற்றாண்டில் கிபி. ஓகேங்களா? அடுத்து வந்து அறநெறிச்சாரம் அப்படின்றது 17 கீழ்கணக்கு நூல்களில் இது வராது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு மட்டும்தான் சரி. ஓகேங்களா? அடுத்து 21வது கேள்வி, அறநெறிகளை தொகுத்து கூறும் நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 225. ஓகேங்களா? அடுத்து 22வது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொறுத்துக தான். ஸோ இது சரியா இருக்கும். சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2341 தான். ஓகேங்களா? ஸோ விளை நிலம் அப்படின்னா இன்சொல், விதை அப்படின்னா ஈகை. ஓகேங்களா? அடுத்து வந்து கலை அப்படின்னா வன்சொல், உரம்னா வந்து உண்மை. ஓகேங்களா? அடுத்து 23வது கேள்வி, செல்வத்து பயனே ஈதல் தூய்ப்பேம் எண்ணின தப்புன பலவே, இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு தான். ஓகேங்களா? அடுத்து 24வது கேள்வி, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இயற்றிய நூல்களுள் பொருந்தாத ஒன்று. சூப்பர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி அருளோசை தான். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது வந்து அவர் நடத்தின இதழ்களில் ஒன்று. ஓகேங்களா? ஸோ மற்ற 3 தான் வந்து அவர் இயற்றிய நூல்கள். ஓகேங்களா? ஸோ அப்போது இதுதான் பொருந்தாது. அடுத்து 25வது கேள்வி, ரெசிப்ரோசிட்டி என்னும் ஆங்கில சொல்லை தமிழில் எழுதுக. சூப்பர். ஆன்சர் எல்லாம் சரியாக சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஆப்ஷன் பி ஒப்புரவு நெறி. ஓகேங்களா?
அடுத்து 26வது கேள்வி, ஜென் என்னும் சொல் எம்மொழியை சார்ந்தது, அதன் பொருள். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஜப்பானிய மொழி. ஸோ தியானம் செய் அப்படின்னு பொருள். ஓகேங்களா. அடுத்து 27வது கொஷின், ஜென் சிந்தனையாளர்கள் யாவர்? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர். ஓகேங்களா. அடுத்து 28வது கொஷின், டேஷ் டேஷ் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல், இக்குறளின் மூலம் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நெறிமுறையில் செய்து முடிப்பர் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஸோ யாரை சொல்றார்? ஆப்ஷன் டி த ஆன்சர். ஓகேங்களா. ஸோ உயர்ந்த பண்புகளை உடையோர். அடுத்து 29வது கொஷின், மணி நீரும் டேஷ் டேஷ் அணிநிழல் காடும் உடையது அரண் என்னும் குறளில் வள்ளுவர் கூறும் நாட்டின் அரண்களுள் இல்லாத ஒன்று. ஸோ ஆப்ஷன் ஏ த ஆன்சர், மரம். ஓகேங்களா. ஸோ மரம் தான் இதில் இல்லாத ஒன்று இந்த குறளில். ஓகேங்களா. மற்ற மூன்றுமே வந்து சொல்லியிருப்பாங்க இதில். அடுத்து 30வது கேள்வி, கடிகை முத்து புலவர் யாரை பற்றி புகழ்ந்து பல பாடல்கள் பாடியுள்ளார்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வேங்கடேஸ்வர எட்டப்ப ராஜா. ஓகேங்களா. அடுத்து 31வது கேள்வி, சீமான் இறந்திட்ட போதே புலமையும் செத்ததுவே யார் யாரை பற்றி புகழ்ந்து பாடியது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நமச்சிவாய புலவர் வந்து வள்ளல் சீதகாதியை வந்து புகழ்ந்து பாடியிருப்பாரு. ஓகேங்களா. அடுத்து 32வது கேள்வி, கருவை நல்லூர் என்னும் ஊரின் வேறு பெயர்? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஆன்சர், கரிவேலம் வந்த நல்லூர். ஓகேங்களா. அடுத்து 33வது கேள்வி, உலகில் இல்லாத ஒன்றை உவமையாக கூறுவது எவ்வகை அணி? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, இல் பொருள் உவமை அணி. ஓகேங்களா. அடுத்து 34வது கேள்வி, ஆழ்வார்கள் பற்றிய பின்வரும் கருத்துக்களை உற்று நோக்குக.
இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். 3 மட்டும்தான் தவறு. ஓகேங்களா? ஸோ 3 மட்டும்தான் தவறு, மற்ற அனைத்தும் வந்து சரியானது. ஓகேங்களா? அடுத்து 35வது கேள்வி. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர்? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பூதத்தாழ்வார் தான். ஓகேங்களா? அடுத்து 36வது கேள்வி. அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என தொடங்கும் பாடலை பாடியவர்? ஸோ இதுக்கும் ஆன்சர் வந்து பூதத்தாழ்வார் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். அடுத்து 37வது கேள்வி. நாடென்ப என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது? ஸோ இது ஈஸியான கொஷின் தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நாடு கூட்டல் என்ப. ஓகேங்களா? அடுத்து 38வது கேள்வி. வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இயேசு காவியம். ஓகேங்களா? அடுத்து 39வது கேள்வி. கண்ணதாசன் பற்றிய கூற்றுகளை படித்து பார்த்து விடையளி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2ம் 3ம் தான் சரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை அவரது அறிவுரைகளையும் கூறுவது எதுனா இயேசு காவியம். ஓகேங்களா? ஸோ இது தவறாக இருக்குது. அடுத்து வந்து 4வதுல வந்து கண்ணதாசனோட இயற்பெயர் வந்து கவி அரசு கிடையாது, முத்தையா. ஓகேங்களா? ஸோ இது வந்து அவரோட சிறப்பு பெயர். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. அடுத்து 40வது கேள்வி. ஸோ இது ஒரு பொறுத்துக. ஸோ சரியாக மேட்ச் பண்ணி சொல்லுங்க. ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 4123. சாந்தம் அப்படின்னா அமைதி, மகத்துவம்னா சிறப்பு, தாரணினா உலகம், இரக்கம்னா கருணை. ஓகேங்களா? அடுத்து 41வது கேள்வி. மகளுக்கு சொன்ன கதை என்னும் நூலை இயற்றியவர்? சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சே பிருந்தா தான். ஓகேங்களா? அடுத்து 42வது கேள்வி. நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகளை புரியலாம் என்ற உட்பொருள் கொண்ட கருத்தை மகளுக்கு சொன்ன கதை என்னும் தலைப்பில் நூலாக எழுதியவர் யார்? ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து சே பிருந்தா தான். ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆன்சர். அடுத்து 43வது கேள்வி. காயத்தே மில்லத் அவர்கள் படித்த கல்லூரி எது? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் திருச்சி
தூய வளனார் கல்லூரி. ஓகேங்களா. அடுத்து 44வது கேள்வி, காயிதே மில்லத் அவர்கள் திருச்சியில் எக்கல்லூரியை தொடங்க காரணமாக இருந்தார்? ஸோ ஆரம்பத்திலே இந்த கொஷின் வந்து பார்த்தது தான். ஸோ சரியாக சொல்லிடலாம் நீங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர், ஜமால் முகமது கல்லூரி. ஓகேங்களா. அடுத்து 45வது கொஷின், ஒன்று ரா மூன்றிலோ இல், இவ்வரியில் மூன்றில் என்னும் சொல் எதை குறிக்கிறது? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வீடு தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 46வது கேள்வி, நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால், இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, உணவாக தான். ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் தான். ஓகேங்களா. அடுத்து 47வது கேள்வி, பின் வருவனவற்றுள் தவறான கூற்று. சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் தவறு. ஓகேங்களா. ஸோ கிமு 4ஆம் நூற்றாண்டில் கிபி. ஓகேங்களா. ஸோ மற்ற எல்லாமே பழமொழி 400க்கு சரியானது தான். ஓகேங்களா. அடுத்து 48வது கொஷின். ஸோ இது ஒரு பொறுத்துக தான். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 2341 தான். குழி அப்படின்னா வந்து நில அளவையாளர். ஓகேங்களா. அடுத்து வந்து சான் அப்படிங்கிறது வந்து நீட்டல் அளவை பெயர். நெக்ஸ்ட் சும்மாடு அப்படிங்கிறது பாரம் சுமப்பவர்கள் தலையில் உள்ள துணிச்சுரல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் மணி அப்படிங்கிறது முற்றிய நெல். அடுத்து 49வது கேள்வி, நற்பண்பு உடையவரிடம் உள்ள செல்வம் எதை போன்றது என வள்ளுவர் கூறுகிறார்? இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், பயன் தரும் மரத்தில் உள்ள பழங்கள் போலவா. ஓகேங்களா. ஸோ நற்பண்பு இருக்கிறவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 50வது கேள்வி, சமுதாய வழிகாட்டி என்னும் பொருள் தரும் அரபு மொழி சொல் எது? ஸோ கடைசி கொஷின் ஈஸியானது தான். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, காயிதே மில்லத் தான். ஓகேங்களா. ஸோ 50 கொஷின்ஸ் வந்து வெற்றிகரமாக நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோ பற்றியில் பார்க்கலாம். தேங்க்யூ.